Hello friends, welcome back to Lakshmi Sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல 90s kids favorite தேன் மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணலாம். வீட்லயே சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு சூப்பரா ரெடி பண்ணலாங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப் அளவுல ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதே கப் அளவுல ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு எடுத்து இது மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இது மாதிரி நல்லா தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே ஆப்பசோட்டா மாவு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்துட்டு அதே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த சர்க்கரை எல்லாம் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சோடனே நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியா இல்லாம ஓரளவுக்கு கையில ஒட்டுற அளவுக்கு வந்துச்சுனாலே நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மாவை கெட்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே ஒரு ஸ்பூனில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது மாதிரி எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. இது மாதிரி லைட்டாக விட்டாலே உங்களுக்கு பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வந்துடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவுமே இது மாதிரி எல்லாத்தையுமே விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் விடுறதுனாலும் கையிலையும் விடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி விட்டுட்டு லேசாக கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமே வந்து பொரிஞ்சிடுங்க. இது மாதிரி நல்லா கலர் மாறினோன்னே எண்ணெய் இருந்துட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி போட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை பாகு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரை பாகு வந்து லேசாக ஹீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு கெட்டியாகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா லெமன் சாறு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி கொதி வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே இது மாதிரி நல்லா ஊற வச்சாச்சு. 3 மணி நேரம் சர்க்கரை பாகில் நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.